திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளி தலைமை ஆசிரியர்களின் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முன்னர் பாடம் கற்பிப்பதில் சிரமம் இருந்த நிலையில் தற்போது பல்வேறு உபகரணங்கள் காரணமாக பாடம் கற்பித்தல் எளிமையானதாக மாறியுள்ளது என கூறினார். மேலும் மாணவர்களின் தேவைகளை கேட்டறிந்து அமைச்சர் பதவியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இது இல்லாம ரொம்ப காம்ப்ளெக்ஸா எங்களால் பாடம் சொல்லி தர முடியாத கஷ்டமான பகுதியை கூட இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி தர அளவுக்கு மணற்கேணி ஆப்ல நீங்க 2D டயக்ராம் மட்டும் நம்ம சொல்லி தர அளவுக்கு வந்துட்டோம் நம்ம அதுல. சரி, நம்ம எந்த காரணம் சொல்லணும், நாம கரெக்டா நம்ம ரிவ்யூ பண்றோமா? நம்ம இப்போ ஒரு அமைச்சர்னா ஹெட் குவார்டர்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி மாவட்டம் அவசியம் இல்லை. 13வது மாவட்டம் நீங்க வந்துட்டேன். எதுக்காக வெறும் சிஓ மட்டும் பண்ண சொல்லிட்டு சிஓட ரிப்போர்ட் வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய பணியை கரெக்டாக செய்யறோமா? சரி, இதை நான் உணர்ந்துருக்கிறேன். இந்த ரிப்போர்ட் நீங்க இப்போ ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு நான் உணர்றேன், அப்போ 3rd ஸ்டாண்டர்ட்ல என் பையனுக்கு இது இன்னும் சரியா வரலையா? சரி, 5th ஸ்டாண்டர்ட்ல இதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, இது வரலையா? அப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த 2 இதுல சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கானா? அப்போ அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசுவோம் நம்ம. ஸோ இந்த ரிவ்யூ வந்து நான் பண்றது முக்கியம் கிடையாது. நீங்க உங்களுடைய ஸ்கூல்ல பீயிங் த கேப்டன் ஆஃப் த ஷிப், உங்க ஸ்கூல்ல நீங்க உட்காந்து அந்த டீச்சர்ஸை கூப்பிட்டு, அப்பா கிளாஸ் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்குது, இந்த ரிப்போர்ட் சார்ந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த உரையாடல் வேணும் நம்ம.